நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக ஒரு விலாக் செய்ய போகிறோம் வித் மை ப்ரோவோட. நம்ம ப்ரோ வந்து கிட்டே தான் இருக்காரு. ஸோ அவர் கூட நம்ம போய் மலேசியாவில் ஒரு மால் இருக்குது, அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ எப்போ எடுத்தது, ஸோ தீபாவளி முடிஞ்சிச்சுன்னா தீபாவளி முடிஞ்சது மறுநாளில் நாங்கள் எடுத்தது. ஸோ என்னால் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு எடுத்துக்க முடியல. ஸோ ஐம் சாரி ப்ரோ. ஸோ உங்களை வந்து இன்னொரு அடுத்த விலாக் 2ல் எடுக்கிறேன். டிவாடாவது நம்ம மிஷின் விளாண்டோண்டா. மிஷின் விளாண்டோம் இல்லை இதே விளையாண்டு இருக்க போற. அப்புறம் மட்டும் விளையாண்டுக்கலாம்டா. ஏன் குறைச்சி விட்டுருவானுங்களா? சரிவா ஃபர்ஸ்ட் போய் மைக் வாங்கிடலாம். வா வா விட்டு விட்டுட்டா நான் முன்னே எக்ஸிட் ஆக போகுது. எந்த 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 கடைக்கு வாங்கணும்? இந்த கடையில் இந்த கடை தான் பாடுறா. லாஜாவும் இது கூலரா? சரி கேட்டு பார்ப்போம். ஏன் மைக் பகி இது டைப் சியோடடா. இது வந்து இதுதான் செட் ஆகும், நல்லா இருக்கும். டைப் சி நீ வந்து டைப் சி தான் வைக்கிறேன். ஆமாம், அதனால் எனக்கு அது வேணாம். Iwala cooler ka? Cooler kaya macam phone. Ada berapa? Yang tu 5 9. இங்கே வாங்கிருக்கலாம். தப்பா ya. ஈரா மொத பாப்போம்டா. அதே மாதிரி வந்து Nak try dulu ke? ட்ரை பண்ணி பாருங்க. நான் அந்த டைமில் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அங்கே நான் என்ன நடந்தது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் அந்த மைக் வந்து 15 வழி நினச்சேன். அப்புறம் தான் அவன் சொல்கிறான் 39 வழி மைக். நான் சரியாக நேற்று தான் வேலை கேட்டேன், ஆனால் எனக்கு அந்த வேலை வந்து சரியாக தேவை. நாங்கள் எடுத்துகிட்டு வந்ததே 36 வழி தான். ஸோ 39 வழினால அந்த காசு அப்படியே மைக்கில் போட்டால் எப்படி வாங்குறது? ஸோ அதனால் வந்து அந்த மைக் வாங்க வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டேன். ஸோ போய் நாங்கள் வந்து பார்த்தா ரெக்கார்ட் பண்ணலாம். ஒரு சவுண்டாக இருந்தது. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 36 வழி இருந்தது. ஸோ அது நானும் ப்ரோ வந்து கணக்கு எண்ணிக்கிட்டோம். ஸோ எவ்வளோ வழி இருக்குன்னு. ஸோ அதனால் வந்து ஒரு 10 வழி மட்டும் பாய்க்கலான்னு சொல்லிட்டு மிச்ச காசை வந்து நான் வந்து வச்சுக்கிட்டேன். அதனால் வந்து மிச்ச காசை நான் வச்சுக்கிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மிஷினுக்கு விளையாட போயிட்டோம். நீ கீச்சன் எடுக்கலாமா? ஒரு இல்லையா காசு என்ன? ஒரு லீடு 2 இல்லைப்பா, ஒரு லீடு மட்டும் இது போதும். ஏன்னா இது அப்புறம் நம்மளுக்கு தேவைப்படும். என் ஃபோனை வச்சுக்கிறேன். எடிட்டிவ் விளாக தான் இருக்கும், வச்சுக்கிறேன். இந்த கிச்சனு எது எடுக்கலாம்? இது எடுப்போம். என் கிட்டே இருக்கிறது தான் எடுக்க முடியும். இந்த பாரு அங்கே ஒரு பிங்க் கலரில் இருக்க பாரு, அதான் எடுக்க முடியும். அந்த பர்பிள் கலர் எடுக்க முடியுமா? பர்பிள் கலர் அதுதான் சொல்கிறேன். எடு அடப்பாவி, இதுதான் எடுக்க முடியும். மாட்டிச்சுடா. என்னடா என்ன ஒரு போட்டு போடுவோமா? இஷ்டம் மாட்டிச்சுமா. சரி, அதுக்கு கேர்ஃபுல்லாக எடுப்போமா? ஒரு வேறு காசு போட்டால் இங்கேருந்து மிஷின் ஆகும், அவ்வளோதான். சரி, காயின் வரும்ன்ற இந்த மிஷின் மாட்டிச்சு. நீ நல்லாவே இருக்க மாட்டேன், செத்து. நைஸ். பண்றானுங்க. அது மிஷின் நின்றுச்சு. இது வாங்கிடாத, வேணாம். இது நான் வாங்கியிருக்கேன் 100 வழி போட்டு, வேணாம், வேஸ்ட்டுடா. அது மீனாவே போச்சுடா. சே, 39 போட்டா என்னோட மாதிரி இந்த மாதிரி கடுப்பாக இருக்கு. பாருங்க சப்பாத்தி சில்பர் பாருங்க, பிஞ்சிருச்சு. வாங்க சோம்பேறி. அதெல்லாம் அப்படி தான், சோம்பேறி தான் என்னைக்குமே. நான் சொன்னேன் வீட்டில் தூக்கிடுவேன். இது எடுப்போமா? அனிமையோட அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் முடியாது. சரி, இப்போ எங்கே இருக்கலாம் ஈஸியாக எடுக்கலாம்? இது மிஷின் இந்த மிஷின் ராசா ஃபோன் எடுக்க முடியுமா? ட்ரை பண்ணுவோமா? நீ இதை ஒட்டதுடா பாருங்க. ட்ரை பண்ணுமோ வேணாவா? ட்ரை பண்ண வேணாவா? காசு லாஸ் ஆகுறாங்க தானே. எதுடா
எதுடா எது ஆமாம் போடுவா 2 காசும். இரு ஃபஸ்ட் நல்லா இருக்கணும் பார்த்துருவோமா சரி ரேட் இரு நான் எடுக்கிறேன். சீரா காயினு இது மேலே ஷேர்கள் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும். இந்தியாவில் வேறு மாதிரி இருக்கும். மனுஷங்க போய் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆமாம் தானே பண்ணுவோம். ஷேர் பண்ண போகிறோம். இல்லை முதல்ல 5 விளையாடுவோமா அப்புறம் நம்ம 5 விளையாடுவோம். அதான் அதுதான் சொல்கிறேன். நீ எனக்கு 5 கொடுத்து வச்சுக்கிறேன். 6 எடுப்போம். சரி அள்ளி எங்கள் கேம் என்னன்னா ஒருத்தர் அத்தனை சொன்னாச்சும் எடுக்கணும். ஓகேவா டீல் ஓகேவா காசுலாம் கொடுக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு சேலஞ்சு மாதிரி வா. ரெண்டு கிச்சன் எடுக்கலாமா சரி வளர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. டி கீழே விழுந்து கொண்ட ஜஸ்ட்டுடா அது அது என்ன நிப்பி பிடிச்சி பார்த்துக்குமா அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பின்னாடி தள்ளி விட்டுருச்சு. முன்னுக்கு தள்ளி விட பார்த்தா அது ஆடுற சைடில் வந்து கீழே சந்தில் விழுவாமல் வந்து திரும்பி வந்து வேறு டேரெக்ஷன் விழுந்தாலும் எங்களால் அந்த பொருளை வந்து எடுக்க முடியல. வருமா சரி நாங்கள் போய் கிச்சன் ட்ரை பண்ணிட்டு வந்துடுறேன். ஓடுவோம். வந்துருச்சு சரி நான் இங்கே வச்சுக்கிறேன். கலங்கிற வரல. எனக்கு ஒரு காயின் போச்சு. அவருக்கும் ஒரு காயின் போச்சு. நீ 2 காயின் போட்டியா? இதுதான் கிடச்சது. நேற்று நாங்கள் எடுத்தோம். இன்னொன்று இதில் நீ எடுத்தியா? இதில் நீ எடுத்து தானே? இதுக்கு ரொம்ப கிட்ட இருக்குடா. இப்படி என்ன கேமரா இப்படி நடக்கடா எடுக்க போகிறான். பின்னாடி வாடா பின்னாடி வா. ஓகேவா பின்னாடி வா. எது எடுக்க போகிறேன்? இது பிங்க் கலர் எடுக்க ட்ரை பண்ணுவோம். அது எடுக்கிறியா இது எடுக்கிறியா? அது ப்ளூ கலர் இருக்குடா. அது வழுக்குமே. எடு உளுந்துரும். கடைசியாக ஒன்று இருக்கு. ஒன்று இருக்கு. இப்படி சரி எடுக்கிறேன். பிங்க் கலர் பொம்பளை ஓடுறேன். ரெண்டு மிச்சம் இருதலி இருக்கு. ஆமாம் இருதலி. நான் அதுதான் ட்ரை பண்ணேன். எதுடா இது மாதிரி சாத்தாடி மாதிரி இதுராக எது சொல்கிறான்னு தெரியல. ஆமாம் பார்த்துறேன். ப்ளூ கலரு ஸ்டேஜ் ட்ரை பண்ணி வருது. இது கடைசியாக நான் போட்டு ட்ரை பண்ணுறேன். இது ரொம்ப கிட்ட இருக்குடா. அது முடிக்கிறேன். நான் எடுக்கிறேன். முடிச்சேன் நினைக்கிறேன். நல்லா க்ளோஸ் இது மிஷின் ஓட்டடா மிஷின் முடிச்சுட்டான்டா. இங்கே வா எடுறா. ஆனால் போய் நேராக தான் வருது. எனக்கு அந்த டைமில் பொண்ணை கடுப்பாச்சு. கஷ்டப்பட்டு காயினை போட்டு எடுத்தா காசை போட்டு கடைசியில் அந்த மிஷின் வந்து ஓட்டன்றாங்க. அந்த மிஷின் அந்த எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது தலையில இருக்குது. ஸோ அது கீழே போகிறதுனால எடுக்க முடியல. ஸோ அது சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி கேம் ஆடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட எண்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரேன். இதை மட்டும் எடுத்து கொடு. பார்த்து டைம் முடிய போகுது. 6 5 வந்துரு போடு ஒன்று கொஞ்சம் அதை குருவி அமுத்து ஏண்ட காலு கிட்ட குருவி சேவன மாட்டான். இதெல்லாம் பண்ணுறாரு. நம்ம ப்ரோ எடுக்க போகிறாரு. எனக்கு புரியல. கெட்டி இருக்கு. பேசாம இந்த ஒயர் யார் எடுத்துருக்கானுங்க போலடா. அசைஞ்சிருக்கு. அது நல்லா எடுத்து இந்த பொம்மை எடுத்துருவா. எடுத்துடா விளாட்றேன். இப்போ எனக்கு காயினை போட போறாரு. டே நல்லதாடு. வேற வேணுமா? கார்டு தான் ஈஸியாக எடுக்கலாம். சரி எடுப்பா. உனக்கு இந்த கார்டு எடுத்து தரேன்டா. ஒன்று உளுந்துருச்சுடா. நீ கடைசி ஒரு காசு போடுமா? ஃபஸ்ட்டு லக்கே எங்களுக்கு கார்டு தான். ஸோ கனமான பொருள் வந்து இந்த மிஷினில் எடுக்க முடியாது. ஸோ வந்து கார்டு ஒரு லைட் வெயிட் பொருள் தானே. ஸோ அதை வழுக்காமல் குலுங்காமல் வந்து அந்த மிஷின் வந்து அந்த பொருள் எடுக்கும். அந்த பொம்மை முடியுமா? உண்மையா? வேணாடா. நல்லா இல்லை பொம்மை பார்த்தா. அடுப்போம். வேணாடா. வீட்டை எடுத்து போக முடியுமா? கீழே உளுந்துருக்குறா. யாரும் எடுக்கல. எடுக்குமா? வராது. கட் பண்ணாலும் எவனாலும் எடுக்க முடியாது. யாரும் இல்லையா?
அங்கே யாராவது மிஷினை போட்டு அந்த அந்த பொம்மையை வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து இந்த பொம்மை எடுக்க முடியல. ஏன்னா வந்து அந்த மிஷினோட ஸ்கேமு வேலை. ஸோ வேற ஆள் எடுத்து கொடுத்தாதான் உண்டுன்னு சொல்லிட்டு அந்த அவர் எடுத்தவர் போயிட்டாரு. காயின் முடிஞ்சிச்சுடா என்ன கடைசி ஒரு காயின் ட்ரை பண்ணுறா இருக்கா இல்லையே அதான் முடிச்சிட்டேன். பத்தினி முடிஞ்சு guys. என்ன பண்ணுறது 25 இருக்கு பேண்ட்டை வந்து 25 இருக்கு. 20 பைக்கணும் 5 பைக் 20 கைஸ். உங்கள் ஊரில் 120 ரூபா கைஸ். 120 ரூபா 220 ரூபான்னா எனக்கு தரேன். இதான் வேலை கணக்கு பார்த்து. நான் 3 எடுத்துக்குவா. நீ 3 எடுத்துக்க 2 கொடு. கேதானே ஏனாவா ஆனால் நல்லதாக ட்ரை பண்ணோம். ஒன்று விழுவுதான். கடவுளே என்னை காப்பாற்று ப்ளீஸ். நானே குழப்பி விட்டேன். நான் வரும்னு நினச்சேன்டா. சே நான் கண்டுபிடிச்சேன். என்ன பண்ணுறேன் நீங்கள் வந்து பாரு. இங்கே பாரு இந்த மிஷின் தலையில் வச்சுருக்கானுங்க தெரியுதா? இது பாரு இது கரெக்டாக இருக்குது. இது விழுவும். இது வந்து விழுவாது. ஏன்னா வந்து தலையில் வச்சுருக்கானுங்க. நல்லா பண்ணுறீங்க. அந்த பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் எடுப்போமா? அது கிளாஸ் நினைக்கிறேன். கிளாஸ் அது உண்டியா எப்படி தெரியும்? அதுக்கு பொம்மைலாம் அழகு. ஒன்று போடுவா போடு போட்டாங்க. கடைசியில் நல்லா தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ். படம் போச்சே படம் போட மாதிரி அது கொஞ்ச நேரம் எடுத்துருவா. கடிக்காதுவா என்ன இருக்கா புறப்பட்டுறேன். ஈஸியாக இருக்கும். குறப்பம் வருமா? அந்த சைடில் இருக்கு பாரு. உன் இஷ்டம் இங்கே வேணா எடு. பொறுப்போ உளுந்துரு வந்து பொறுப்போ கடிச்சிருக்க. நீ சாப்பிடுமா நம்ம 2 பேரு? இப்போ தினவா நம்மள்ட்ட இருந்தது இருக்கு. மிச்சம் இருந்து என்ன பண்ணுறது? வாங்கப்பா எனக்கு ஒரு வாங்கி கொடுத்தியா? என்ன அது வாங்கி தரப்பியா வர மாட்டியா? என்ன சொல்லுவா வாங்கி கொடுத்தே தர மாட்டியா? சரி பழைய எங்களுக்கு ஒரு தின்றதுக்கு ஒரு ஐட்டாக கிடச்சிட்டு நாங்களும் வந்து தின்னுக்கிட்டே போனோம். நம்ம ப்ரோ வந்து எட்டாந்து 20 இருந்தது. ஸோ நம்ம ப்ரோ வந்து கேட்டது எனக்காச்சும் வாங்கி கொடுப்பியான்னு. ஸோ நானும் ஓகே ஆனால் 10 கூட நான் உனக்கு ஒரு 10 எனக்கு ஒரு 10 2 பேர் வாங்கிக்கலான்னு. அந்த ப்ரோவும் ஓகே வாங்கிக்கலாம். 10 பாரு. அஞ்சலிக்கு 10 பாப்பா நல்லா அஞ்சலிக்கு பாரு. எவ்வளோ சொல்லு வாங்கி தருவா தர மாட்டியா? அதான் வெளியேன்னு சொல்ல. நம்ம ப்ரோ வந்து ரொம்ப நேரம் யோசிச்சு திங்கி பிறடி எப்படியோ வந்து ஒரு நல்ல ஐட்டமாக அவருக்கு இது ரொம்ப பிடிச்ச ஐட்டம் ஒன்று வாங்கினாரு. அது விலை கம்மியாக இருக்கு. அது என்னது எடுத்துக்க நருத்தோ ஸ்கின் காமிடா. ஓகேயா? ஓகே தான் காமி. வா குறவா போச்சுக்க. தேங்க்யூ. எனக்கு தெரியும். அப்போனா நீ எனக்கு நல்லதாக பார்க்கணும். கீச்சேனா அப்படியா? குட்ரா அப்புறம் வீடியோ எடுத்து வந்துடுறேன். இது சைனீஸ் இடம் வயசுங்க பாருங்கள். சைனீஸ் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அவங்களுடைய இதெல்லாம் இருக்குது. சுத்தரமா காசே போய் நாங்கள் ஜாமான் வாங்கிட்டோமா. ஸோ ஜாமான் வாங்கினதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு கடையை நடந்து போய்க்கும்போது ஒரு கடையை பார்த்தோம். அந்த கடையை போய் சும்மா போய் பார்க்கலான்னு நினச்சோம். ஸோ அதனால தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். ஜாஸ்டிக் நாங்கள் பார்த்துருக்கோம். ப்ளே ஸ்டேஷன் 5 தான் சோனி கடைக்கு போக போகிறோம். சோனி கேட்போமா? எஸ்டி கடை எவ்வளோ பாரு. இனி பிராப்பா 49 இதுவா 35 வெளியிடா வண்ணேன். Boleh kasih 29 இங்கே வர்றா பார்ப்பலாம். கடைசி நான் இதுதான்டா வாங்கணும்னு நினச்சேன். திரும்ப காசு எங்க
தெரிஞ்சுதான் எங்கேயும் ஜாஸ்தி காங்கிக்கலாம். அவன் வீடு எடுக்க சொன்னா எடுப்பேன்டா அவன் என்ன டி இங்கே பாடுறா. நல்ல கிச்சனா இல்லையா? நீ சொல்லு, நல்ல கிச்சனா இல்லை பால் சொல்லு. ஸோ இப்போதைக்கு ஒரு சைனீஸ் பாட்டி வராங்களே, இவங்க வந்து ரொம்பவே நல்லவங்க. ஏன்னா வந்து எங்ககிட்ட நல்லா பேசுனாங்க. ஸோ அது இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணேன். சலுசு ரெக்கார்ட் பண்ணேன்னா மன்னிச்சிக்கோங்க. நான் ரெக்கார்ட் எத்தனை ஆடின்னு கேளு. Ini berapa? Yang mana? Kalau cina saja, kalau cina lain sana. RM6.90. இது ஸ்போர்ட் நல்லா இருக்குடா, இது எடுத்து போண்டா. Berapa? இனி காய்ச்சல்லாம் போகுது கைஸ். காய்ச்சல்லாம் Satu sudah. சத்து ஒல்லி. Kamu ambil dua nih, dua teh ini. Kawan sama. ஓகே, terima kasih. Ketemu. பாருங்க கிச்சன் வந்து வாங்கிட்டது. அவங்க நல்லவங்கடா, கேட்குறாங்கடா உனக்குலாம் வேணாம் வந்து. ஓகே, terima kasih. Empatkan ya. சுடா. டேய் மிச்சம் சுடா. Boleh. 4 வழி இருக்கு, எப்படி கேம் கடைக்கு போமா? ஸோ இப்போ நாங்கள் கிச்சன் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறப்ப என்கிட்ட மிச்சான 4 வெளி இருக்குது. ஸோ 4 வெளி வச்சு நாங்கள் வந்து கேம் சென்டர் போகலான்னு இருக்கோம். ஏன்னா வந்து கேம் கடை விளையாண்டது ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது நீங்களே பார்ப்பீங்க. உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு நாளைக்கு நீ எனக்கு பிளான் பண்ணேன். அது எப்போ நடக்குமோ சிவர் எனக்கு பிளான் ஜாப் பண்ணாங்க. அந்த ப்ரோ எனக்கு பிளான் ஜாப் பண்ணா நான் இத்தே பிளாக் 2 பண்ணுறேன். வேறு லெவலில் பார்த்துக்க வெறும் தலையாட்டுறேன். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேம் சென்டருக்கு வந்து போயிட்டோம். ஸோ போயிட்டோன்னே வந்து அவர் வந்து 4 வழியாக. ஸோ 4 வழிக்கு வாங்கணுமா? ஸோ வாங்கினோன்னே எங்கள்கிட்ட வந்து 8 காயின்ஸ் இருக்குது. அதை நாங்கள் எண்ணி வந்து பிரிச்சுக்கிட்டு இருந்தோம். 8 வெளி இருக்கு. 4 பார்த்து செலவு பண்ணேன். கட்டு போகிறேன், ரெக்கார்ட் பண்ணோண்டா. இல்லை தோற்றதுக்கு அப்புறம் கேமை போடுறானுங்க. சரி பாட்டு தான். அப்புறம் ஒருத்தர் வந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தார் கார்டு போட்டு. ஸோ நான் அது பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அது விளாடணும்னு ஆசை. பாருங்க ஜிடி விளாண்டு ஃபுட்பாலா எனக்கு போடுறியா? இப்போ என்ன ஃபுல்லாக நாசியாக இருந்து ரொம்ப சத்தமாக இருந்து எப்போயாச்சும் காப்பரேட் எனக்கு கொடுத்தவன் நல்லா தெரியும். ஸோ அதனால் வந்து நான் வந்து ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க போது. இன்னொன்று நான் என்னோட ப்ரோ அதை மூஞ்சி வந்து மறைச்சிருப்பேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வந்து அவர் எடுத்துட்டாரு, செகண்ட் பாயிண்ட் வந்து நான் எடுத்தேன். அப்புறம் வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து அவர் எடுத்தாரு. ஸோ கடைசி பாயிண்ட் வந்து 2. ஸோ 2+3 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் கடைசி எப்படி ஜெயிச்சிட்டாரு. இப்போ நானும் ப்ரோ சும்மா நடந்து போய்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் செலப்ரேஷன். ஸோ அது வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது நான் வந்து வாங்க பார்க்கலாம். கிறிஸ்மஸ் வர போகுது கைஸ், பாருங்க கைஸ். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் கைஸ். நம்ம ப்ரோ கூட மைக் பண்ண கிறிஸ்மஸ் ஆனால் செலப்ரேஷன் பண்ணுவோம். மைக் இருக்கானே இந்த கடைங்க நீ சொன்ன கூலர் இதான். இதோங்க பாடுறா 19 மணிக்கே இருக்குடா. இங்கே வந்து வாங்கியிருக்க வேண்டாம். 19 மணிக்கு மிஸ் பண்ணிட்டேன். நல்ல வேலைக்கு இருந்தால் நான் வாங்கிடுவேன்டா. நல்ல வேலைக்கு இருந்தால் நான் வாங்கிடுவேன்டா. இல்லை சொல்கிறேன். You nak wireless ke wire? ஒயர் Wire 29. ஒயர் மட்டும் வேணுமா? 39 enggak? இது கூட வாங்கலாம் தான். 29. terima kasih kan. பார்ப்போம். ஒன்றும் வேலைக்கு வரும். இதெல்லாம் வலிக்குது. ஆனால் அந்த காலம் 30-50 இங்கே 29 தான் வாங்கலாம். நானும் ப்ரோ வந்து பேசிக்கிட்டே நடந்து போய்க்கணும். ஆனால் ஒரு நாளைக்கு அந்த மைக் நான் வாங்க விட மாட்டேன். மனசுக்கு பறிக்கே இருக்கு. வேலை வந்ததுக்கு ஒரு கொர்போச்சு கட்டு. இந்த கலர் தான் ஃபோன் வாங்கினேன். இல்லையா? இந்த கலர் தான் நான் வாங்கினேன். ஆமாடா இப்போ ஒரு கடை காமிச்சில்ல. ஸோ அந்த கலர் தான் நான் வந்து ஃபோன் வாங்கினேன். அங்கே ஆக்சுவலி வந்து விலாக் போட வேண்டியது. ஆனால் ஒரு சில பிரச்சனைனால வந்து அந்த விலாகை வந்து நான் டிஸ்கண்டினியூ பண்ணுறேன். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு விலாக்.
இன்னொன்று இதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் வந்து ப்ளே பண்ணுறேன். இதுக்கு எப்போ ரெக்கார்ட் பண்ணதான் இப்போ நான் போடுறேன். ஆனால் கடுப்பில் இருக்குடா. கடைக்கொண்டு ப்ளூ கலர் நீ கொடுத்த கிஃப்டா நான் எடுத்துக்கிறேன் அதை. ஊய் தலை வேற நான் எடுத்துக்கிட்டேன். அம்மா நான் வந்து இப்போ நான் வந்துருக்கிறேன். ஸோ வந்து இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். என்னென்ன போடுற காசு நான் வந்து இப்போ காமிக்கல. இப்போ நான் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து காமிச்சிட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை. ஸோ இந்த பொம்மை வந்து எனக்கு கிடச்சிட்டு ப்ரோ வந்து நம்மளுக்கு கொடுத்தாரு பாருங்கள். நம்மளும் குஷியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சு நம்ம என்னென்ன விளாட்லாம். இதோட நான் பிரிக்கல அப்படியே வச்சுருக்கிறேன். அவர் கொடுத்த யாம கடத்தமாக இருக்குமே சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறேன். அடுத்த பொருள் என்னென்னு கேட்டால் கீச்சன். ஸோ கீச்சனை வந்து பார்த்தீங்கன்னா 4 வீடியோ நினைக்கிறேன். ஸோ அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 ஒன்றா தெரில. ஸோ அதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இல்லைங்க அமேசிங் ஸ்பைடர்மேன் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூன் ஸ்பைடர்மேன் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி குடி போட்டுக்கிட்டு இருப்பாங்கள்ல. ஸோ அதுதான் சில நேரத்தில் வாய்க்கொடனா மன்னிச்சிக்கோங்க. அதை நான் போப்போ சரி பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ எடிட்டிங்லாம் கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்குது. ஸோ அது போப்போனா வாய்ஸ் ஓவர்லாம் போப்போ அது பழகிடும். ஓகேவா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்டு. ஸோ வந்து இந்த 2 கார்டை வந்து மிஷினில் தான் கிடச்சிது. ஓகே இருங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க மிஸ். ஓகே ஸோ 2 கார்டை வந்து இதில் தான் கிடச்சிது. இது வந்து இந்த கார்டு 2 கார்டு இருக்குது. ஒன்று வந்து இதே கார்டு பிளாக் கலரில் இருக்குது. இன்னொன்று கலரோட இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து 2 கார்டு இருக்குது. அது இல்லை தெரில இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை அந்த அளவுக்கு தெரில. ஆனால் இதில் வந்து 2 கார்டு இருக்குதுங்க. இப்போ தெரியுதா 2 கார்டு தெரியுது. ஓகே ஸோ வந்து கார்டு வந்து நல்லாயிருக்கு. ஸோ இந்த கார்டில் நம்ம ப்ரோக்கு வந்து இதெல்லாம் லெஜெண்டரியில் போல் லெஜெண்டரியாக இருந்தால் அவர் எடுத்திருப்பார். ஆனால் பரவாயில்ல நம்மளுக்கு வந்து தான் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பண்ணால் கீச்சனு 2 கார்டு அப்புறம் வந்து ஒரு பொம்மை. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிது. இது வந்து வாங்கினது. இது வந்து மிஷினில் கிடச்சிது. ஸோ வந்து ஓசியில் கிடச்சிது. நம்ம ப்ரோக்கு தான் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல். ஸோ இப்போ நான் வந்து ஒரு டெக்னிக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த மிஷின்லேருந்து எடுத்த டெக்னிக் வந்து வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். ஸோ அந்த டெக்னிக் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கிற பொருளை எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து வராது. ஸோ ரொம்ப கிட்ட இருக்கிற பொருளை ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று வந்து லைட்டு வெயிட்டாக இருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டு வெயிட்னா ரொம்ப கெலமாக இருக்கக்கூடாது. இப்போ கெலமாக இல்லை லைட்டு வெயிட்டு. ஸோ அதனால் வந்து இது எடுத்துருது. ஸோ இந்த கார்டு கூட அந்த மாதிரி தான். ஸோ அதனால தான் ரொம்ப கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இப்படி இருக்குன்னா அந்த கோத்தா எப்படி இருக்குன்னா இங்கே பொருள் இருக்கா இங்கேருந்து நீங்கள் பொருள் எடுக்கணும். சப்போஸ் மிஷின் வளைஞ்சி இருந்ததுன்னா அந்த மிஷினை ட்ரை பண்ண வேண்டாம். ஏண்டா அந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் அப்படியே எடுத்தாலும் அதை இப்படி தள்ளி விட்ரும். வெளியே போடா வெண்ணன்னு. ஸோ இதான் இந்த வீடியோ வந்து எப்போயும் ரெக்கார்ட் பண்ணுது. நான் சொல்கிறது தான் எப்போயும் ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுது. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் யூகேன்னு. ஸோ அவரை நாங்கள் கூப்பிட்டுக்கலாம் நினச்சோம். அப்போ தான் அவர் வந்து தேட்டர் மூவி தேட்டர் பார்க்க போயிட்டார் போல். ஸோ அவர் பிஸியாக இருந்திருக்காரு. ஸோ அதனால் வந்து என்னால் அவரை கூப்பிட்டுக்க முடியல. ஸோ இதுதான். ஸோ சப்போஸ் அவர் இந்த வீடியோ பார்க்குறாரா ஐம் சாரி. இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ யூகே நான் ஸோ வந்து இன்னொருத்தர் கூட கூப்பிட்டுக்கலாம் தான் ஆனால் பார்க்குறேன். ஸோ நாங்கள் இந்த வீடியோ இதே மாதிரி உங்களுக்கு vlog வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனல் ஒன்றும் மாடிடேட் அந்த ஸ்டேஜ்லாம் ஒன்றும் வாய்க்கொள்ளாது. பார்த்தீங்களா இப்படி பேசினா இப்படி தான் வாய்க்கொள்ளணும். ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து அடுத்த வீடியோ பார்க்குறேன். ஸோ டேக் கேர் பை கைஸ். பாருங்கள் கைஸ் அழகாக இருக்குது பாருங்கள்.